அங்கிட்டு போனவன் பூரா என்ன சிஎஸ்கே மேட்ச் எதுவும் ஆரம்பிச்சிட்டாங்களா நினைச்சுக்கிட்டாங்க. மஞ்சள் கலரை பார்த்த உடனே ஊருக்கு போயிட்டாங்க. கொடி பூரா சிஎஸ்கே கொடி. ஐபிஎல் நடக்குதுங்களா? பீச்சில் நடக்குது போல இருக்கு ஐபிஎல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆமா, இப்படி ஒரு மிகப்பெரிய மாநாட்டை வந்து பாமக சார்பாக, பாமக என்று சொல்லுவதை விட ஒரு சாதிய மாநாடாக அதை நடத்தி காட்டி இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களே மேடையில் ஏறி வன்னியர்கள் 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 என்று தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால பாமக நடத்தின மாநாடு அது வந்து சாதி கடந்த மாநாடு அப்படின்னு யாரும் எதையும் எடுத்துகிட்டு வராதிங்க. சாதிய ரீதியாக அந்த மக்களுடன் உரையாடுவதற்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பேசுகிறதுக்கு இருக்குது. பாசிட்டிவாக பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா, பாமக என்கிற ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு கட்சி தன்னுடைய பேர வலிமையை இழந்து கொண்டு செல்லா காசாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பாமகவினுடைய அந்த மேடையிலேயே அவர் எப்படி ஒரு அழகான ஃபார்முலா வச்சிருக்கிறாரு. என்ன ஃபார்முலா? 2000 இளைஞர்கள் ஆளுக்கு 10 ஓட்டு 100 ஓட்டு திரட்டுறீங்கன்னா நான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்துடலாம். ஆனால் எனக்கு அந்த ஆசை இல்லை, ஆனால் நம்ம அமர்ந்துடலாம்.